தக்கிட்டு தக்கி தம்பி தீத்த தக்கிட்டு தக்கி திமி தீத்த தக்கிட்டு தக்கி திமி தீத்த விக்ரம் 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 நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன். நகை மீட்னியா? அப்புறம் இதெல்லாம் உனக்கு தெரியாதா? வீட்ல ஒரு பொருள் இருக்கா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ரைட், ஓகே. இப்ப பாரு, இதே ஒரு டியூன் போறேன் பாரு. கண்டிபிள் கட்னியா, நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்னியா, நகையை மீட்னியா, வீட்ல ஒரு பொருள் இருக்கா? சொல்லு ராதா, சொல்லு சொல்லு ரவிராஜ், சொல்லு. ஸ்கூல் ஃபீஸ் கட்னியா, நீ கண்டிபிள் கட்னியா, சொல்லு. எதுக்கு கட்ன வானம் என் பேர் வெல்லட்டும், ரதகஜபட எங்கும் செல்லும், விண்ணு வெல்லும், வாடும் மண்ணும் ஆஹா என் பேர் சொல்லும். ஊத ஒரு வயலுக்கல்ல இருந்தது, கலந்தது பாது கலந்தது. இப்ப பாரு படுத்துக்கிட்டு வீட்டுல பாட்டை பாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இதே பொழப்புதான். கொஞ்சம் கூட வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே பாக்குறதெல்லாம் கிடையாது. யாரோ இக்கிட்டு போறாங்க, ஏதோ பண்றாங்க, நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கணும். அப்படியே ஹாயா போனை நோண்டிக்கிட்டு ஜாலியா இந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி இருக்கணும். வீட்டுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எப்படி உன்னால மட்டும் இப்படி படுத்துட்டு உட்காந்து இருக்க முடியுது? அந்த ரத்தம் கொஞ்சம் கூட கொதிக்கலையே உனக்கெல்லாம்? எவ்வளவு பிரச்சனை தான் நான் சால்வ் பண்றது? நீ எதுக்குதான் இருக்க வீட்டுல? எவ்வளவு கடன் இருக்கு வீட்டுல? வெச்ச நகையும் வீட்டுல, வட்டியும் கட்டல, ஸ்கூல் ஃபீஸும் கட்டல, கரண்ட் பில்லும் கட்டல. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? என்னதான் பண்றதுன்னு தெரியலவங்களாம் வச்சுக்கிட்டேன். ஆனா 3 வேளை மட்டும் நல்லா மூக்கு முட்டை 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 இப்படிதான் சாப்பிடுறீன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நானே தான் பதில் சொல்லணும். நீங்களாம் எதுக்குதான் வாய் ஆண்டு தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் வாயை படைச்சிருக்கான்னு தெரியல. சும்மா சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் போல. உறக்கம் பகலிலே உறக்கமா உனக்கு? இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானம் கூட போயிடும் போல எனக்கு. ஏன் தான் உன்னால கட்டணும்னு தெரியல. உன்னை கட்டிக்கிட்டு நான் அவமானம் மட்டும் தான் பட்டிருக்கேன். என்ன பிரயோஜனம் உன்னால எனக்கு? ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனமா? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. அங்கங்க பாரு, ஆம்பளைங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி போறாங்கன்ட்டு, குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறாங்கன்னு. நீ எல்லாம் எதுக்கு இருக்க? ஏன் உருப்படுவியா? அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா வெட்டி பயமே தெரிஞ்சிருக்க. எப்படிதான் முடியுதுன்னே தெரியல. எல்லாம் இது தலை எழுத்து. டேய், நான் இவ்வளவு பேசுறதா பேசுறியா நீ? இங்க யாரு இருக்கா வீட்டுல? நம்ம 2 பேர் தவிர. இவ்வளவு காது கத்து கத்துறனே, கொஞ்சமா மனுஷன் மதிக்கிறியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல மாடா இல்ல மிருகமா? நீ மனுஷனா? நீ இவ்வளவு திட்டிட்டு இருக்கனே, உனக்கு சூடு சொன்ன கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? மான ரோஷம் இருக்கா இல்லையா? நீ எல்லாம் மனுஷனா? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்கே கிடையாதா? இந்த வீட்டை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லையா? என்னதான் பண்ண போற நீ? எதுக்குதான் உயிரோட இருக்க? என்ன நீ உயிரோட என்னடி கத்திக்கிட்டு இருக்க? என்ன கத்திக்கிட்டு இருக்க? கத்திட்டு இருக்கனா? அப்ப நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசினது? நீ எது பாட்டு பாடுங்க, சரி அதுவும் சரி சேர்ந்து பாடுன்னு சொல்லி விட்ட நான் ஈரக சாங் கட்டிட்டு இருக்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்தது நீ எதுவுமே கேட்கல. காட்டு கத்து கத்துனியா? ஏய், இங்க நான் விக்ரம் சாங் கேட்டுங்கடி. யுத்தத்தால் அதோ அதோ விரியுது, சத்தத்தால் அராஜகம் ஒழுகுது, யுத்தங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். தக்கிட்டு தக்கி தம்பி தீத்த தக்கிட்டு தக்கி திமி தீத்த தக்கிட்டு தக்கி திமி தீத்த. விக்ரம் விக்ரம்
விக்ரம், நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும். இளையராஜா சாங் எப்படி வெறித்தனமா என்ன இப்ப இருக்கிற மியூசிக் டேரக்டர் என்ன பாட்டு போடுறாங்க தலைவர் அந்த காலத்துல வெறிக்கு நீ செத்துருவேன் கையில என்னடியாச்சு தூக்கி போட்டு மிதிச்சிடுவேங்க நானு ஏன் ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன் நானு என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு என்ன சரி இளையராஜா செஞ்சது தப்பா அது ஏன் திட்ட சரி அனிருத் சாங் கேக்குறேன் எப்படி அவனால கேட்க முடியுது சரி அனிருத் சாங் கேட்க கூடாதா அப்ப வேற யாரும் அப்ப யாருக்கு சாங் கேக்குறேன் இப்ப இளையராஜா கேக்குறதுக்கு இவ்வளவு திட்டுற இளையராஜா சாங்ல கேட்கணும் அவர் இல்லாம யாரு இப்ப எல்லாம் நாள உயிரோட காரணமே இளையராஜா சார் தான் அவருடைய மியூசிக் தான் ஏன் உடனே வந்து அனிருத் சாங் கேட்கலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க நீ நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன் இங்க சரி நீ சரி சரி இப்ப என்ன உனக்கு என்ன சரி அனிருத் சாங் கேட்கணும் அவ்வளவுதானே என்ன சாங் கேட்கணும் சொல்லு டார்லிங் டம்பக்கு சாங் கேக்கிட்ட என்ன சொல்லு நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அவங்க பொழப்பு பாக்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் முன்னேறிட்டு போறாங்க சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா சார் சாங் கேக்குறேன்டி ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதாண்டி முக்கியம் வாழ்க்கையில முக்கியமா ஆமா ரொம்ப முக்கியம் இளையராஜா சாங் இல்லாம வாழ்க்கையே கிடையாது அப்படிங்க ஆமா அதெல்லாம் வந்து நல்லா வேலை வெட்டிக்கு போயிட்டு நல்லா ஆடம்பரமா இருக்கிறவங்க தான் பாட்டா கேட்கணும் சரி உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாட்டா கேட்க கூடாது புரியுதா வீட்ல இவ்ளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுன்னு ஒய்யாரமா ஆடுற வீட்ல டான்ஸ் ஆடி என்னடி பிரச்சனை இப்ப அதுக்கு தான் எல்லாம் பேசியிருந்தியா நான் என்னன்னு சொல்லி நான் என்னமோ பக்கோன்னு ஆயிடுச்சு எனக்கு எங்கடா நீ வந்து இனிமேல் இந்த சாங் கேட்க கூடாது அந்த சாங் கூட பேசிருவீன்னு சொல்லிட்டு அப்பாடி எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி உன்னோட பாட பெரிய பாட்டா இருக்கு நீ இன்னொருத்தவங்க பாட்டை கேட்டுட்டு இருக்கியா அவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு எப்ப நீ நகையெல்லாம் மீட்டு தருவ பணம் வரும்போது தருவோம் எப்ப வரும் தரும்போது வரும் எப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவ கரண்ட் பில் கட்டனியா வீட்ல ஒரு பொருள் இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனுஷனா என்ன அப்படியே என்ன இப்ப நீ என்ன நான் சொன்ன சொல்லு வீட்ல கரண்ட் பில் கட்டல கரண்ட் பில் கட்டனியா கரண்ட் பில் கட்டனியா ஸ்கூல் ஃபீஸ் கட்டனியா ஸ்கூல் ஃபீஸ் கட்டனியா நகை மீட்னியா நகை மீட்னியா வீட்ல ஒரு பொருளுங்க இருக்கா வீட்ல ஒரு பொருள் இருக்கா அப்படியே இப்ப நான் கரண்ட் பில் கட்டனியா ஸ்கூல் ஃபீஸ் கட்டனியா அப்புறம் சொல்லு நகை மீட்னியா நகை மீட்னியா அப்புறம் இதெல்லாம் உனக்கு தெரியாதா வீட்ல ஒரு பொருள் இருக்கா இதெல்லாம் உனக்கு தெரியாதா ரைட் ஓகே இப்ப பாரு இதே ஒரு டியூன் போறேன் பாரு கரண்ட் பில் கட்டனியா நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டனியா நகையை மீட்னியா வீட்ல ஒரு பொருள் இருக்கா சொல்லு ராதா சொல்லு சொல்லு ரவிராஜ் சொல்லு ஸ்கூல் ஃபீஸ் கட்டனியா நீ கரண்ட் பில் கட்டனியா நகைக்கு கட்டனியா நீ வட்டி கட்டனியா ராதா வட்டி கட்டனியா சொல்லு ரவிராஜ் சொல்லு எப்படி என் வாழ்க்கையில இன்னும் நான் நிலா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல அதுல ஒரு மிட்டு பாரு பாட்டு அதே சேர்த்துக்கலாம் என்னையா நீ கட்டின உன்னை எதுக்கு நான் கட்டின சொல்லு எதுக்கு கட்டின பேசாம மியூசிக் டைரக்டர் ஆயிட போறப்பா எனக்கு நல்ல பாட்டு வருது என்னோட பிரச்சனை இருக்கா என்னடி இது இப்ப நீ தானே சொன்ன அவங்க எல்லாம் பாட்டு போட்டு மியூசிக் போட்டு பெரிய ஆயிட்டாங்க நீ இப்படியே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானே ஏதாவது பாட்டுலாம் பாடி மெட்டு போட்டு மியூசிக் டைரக்டர் ஆயிடுறேன் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல என்ன இப்படி போனா அப்படி போவானுன்ற இப்படி போனா இப்படி போவானுங்கிற இப்படி போனா இப்படி போவானுங்கிற ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படி போனா அப்படி போவானுங்கிற என்னதான் பிரச்சனை வெளியே போயிடுன்ற போயிடு அதுதான் நீ சரிப்பட்டு வருவ அப்ப உடனே சொத்த பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு பங்கப்பிரி சொத்த பிரி சொத்த பிரிடி சொத்து என்ன இருக்கீங்க இருக்கு பாரு நீ பிரி நடுவுல ஒரு கோடை போடு சம்சாரம் மாதிரி மின்சாரம் படத்துல வர மாதிரி இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது நானும் வர மாட்டேன்ற மாதிரி பேச்சாத்தான் இருக்கணும் ரெண்டு பேரும் தண்டை ஆயிடுவோம் வீட்டுல பிரிஞ்சிடுவோம் சரி பிரிப்பா பிரிஞ்சிட்டு வாழறதுக்கு காசு வேணுமே சோறு எப்படி சாப்பிடுவ நீ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் டான்ஸ் ஆடி சம்பாதி நானே கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போய் பாட்டு பாடி சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வா நான் பாட்டு பாடி நீ டான்ஸ் ஆடு என் வாயில எதனா வந்துற போதே அசிங்கமா கேட்டு எப்ப பாரு வாழ்க்கையில முன்னேறதுக்கு நான் எவ்வளவு ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு சும்மா எப்ப கடன் கடன் அடை நடக்கணும் கடன் நடக்கணும் கடன் எப்படி அடிப்போம் சம்பாதிக்கணும் அப்பாதான் வாழ்க எங்க டான்ஸ் ஆட என்னன்னா
தெருக்கூத்தாட சொல்றிய நீ? ரோட்ல போய் ஆட்டம் போட்டு இது மட்டும் தான் உனக்கு நான் பண்ணல. அப்படி ஆட்டம் போட்டு அந்த காசு உனக்கு என்ன இப்ப தெருக்கூத்து ஆட தெரியுமா தெரியாதா? நீ தான் நல்லா ஆடுற, நீ ஆடு. கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் ஆடுற, நான் ஆடுறீ ஆட்டம். இரு ஒரே நிமிஷம், நான் மோட்டிவேஷன் எடுத்துக்கிறேன். என்னடா பண்ற? இருடி மோட்டிவேஷன், நீ திட்டிட்டல. இவ யார் சட்டங்கள், யார் வட்டங்கள், இவ யார் சட்டங்கள், இனி ஒரு விதி செய்வோம் இன்று, ஜகத்தை வென்று தீமை கொன்று செய்வோம் நன்று. ஹே கழுவது கழுவது பிழையே. என்ன கொடுமை சரவணன். என்னது காது கத்துக்க? பொடுப்பதி என்னடி என்னடி எது கத்திட்டு இருக்க பண்ணி? பாட்டுடி. இதா நீ கேளு. இதா இளையராஜா சாங் கேட்டனா மனசுல ஒரு அமைதி வரும். இதா புடி. எனக்கு என்னைக்குமே அமைதி வராது ரவி. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு அமைதியே இல்ல. இதுவா தான் கேடா? ஏய் இவ்வளவு பிரச்சனை எப்படி உன்னால பாட்டு கேட்க முடியுது? நீனா மனுஷ ஜென்மமா மிருக ஜென்மமா நீ? இவ்வளவு பிரச்சனை நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு நிலைக்கு வந்து நம்ம பண்ணோம்னா தியானம் பண்ணணும். சில நேரத்தில் சில பேருக்கு பிடிச்சது பண்ணணும். இப்ப எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் ராஜா சாங்னா உயிர் எனக்கு. அப்ப அந்த நேரத்தில் அந்த பாட்டை கேட்டு தன்னைத்தானே வந்து நீ வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இது பேரு. பாட்டு கேக்குற அளவுக்கு நிம்மதியா இருக்கியா? அப்படி இல்லப்பா, கவலைகள் இருந்து கவலைகள் மறக்கிறதுக்கு நமக்கு ஒரு இசை தேவைப்படுது. என்னுடைய பேரு இங்க தட்டு தட்ட மிருதங்க சவுண்ட் கேட்கும் பாரு. மிருதங்க சவுண்ட் கேக்குதா? புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. இங்க தட்டு வயலின் சவுண்ட் கேட்கும் பாரு. கேக்குதா? இங்க தட்டு ட்ரம்ஸ் சவுண்ட் கேட்கும் பாரு. ட்ரம்ஸ் எப்படி இருக்கு? நீ வந்து அடிக்கிற பாரு. இப்ப அடிக்கிற இது என்ன சவுண்ட் பாரு? உள்ள மியூசிக்கா வருது பாரு. அடிக்க மியூசிக் வருது பாரு. மியூசிக்கா? 7 ஸ்வரங்கள் அப்படி கேக்குதா? என்ன அடிக்கிறப்ப உடம்புல அப்படியே ரத்தத்துல ஊறி இருக்குடி. இளையராஜா சாங் எல்லாம் அப்படியே ஊரிதான் போச்சு. ராஜா சார் சாங் தான் உடம்புல ரத்தமா ஓடுது எனக்கு. ஆமா ஆமா ஊரிதான் போயிருக்கு. வெட்டியா உட்கார போற நீ. கால் ஃபுல்லா இப்படி தான் வெட்டியாவே இருக்க போற நீ. ராஜா சார் பேர்ல ஒரு பாட்டு பாட்டா? வேணாம்டா. திரும்பி ராஜா சார் மரத்த வச்சனே தண்ணி ஊத்துவா, இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவா. வரத்த வச்சவன் உனக்கு மன்னனே கல்லங்காலே இருந்தாது படைத்தவனோ அவனே சுமப்பா.